வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணி தொடர்பாக ராணுவ தளபதியிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். முடிந்தவரை ராணுவத்தினரை மீட்பு பணிக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணுவ தளபதியிடம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். மேலும் ராணுவ குழுக்களை மீட்பு பணிக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணி தொடர்பாக ராணுவ தளபதியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். முடிந்தவரை ராணுவத்தினரை மீட்பு பணிக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அண்மை செய்தியாக இந்த விவகாரத்தில், அதாவது வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தை அனுப்புமாறு ராணுவ தளபதியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதாவது ராணுவ தளபதியிடம் இது தொடர்பாக பேசிய ராஜ்நாத் சிங் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளுக்காக ராணுவத்தினரை பயன்படுத்துமாறு உத்தரவிட்டிருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.